திருச்சியில் வந்து அஸ்த்ரா எஃபெக்ட்ஸ்ன்ற நேமில் 25 வருஷமாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரினா எந்த மாதிரி ஒர்க் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளான் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பிளானை வந்து, அதாவது வீட்டோட பிளான், நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, அந்த வீட்டோட பிளான் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அந்த பிளானை வந்து நம்ம வந்து வீடு கட்டி முடித்து அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவ்லியாகவே நம்ம இன்றைக்கி இருக்கிற இந்த 3D சாஃப்ட்வேர்ஸில் பார்த்துடலாம். அந்த பிளானை வந்து நம்ம வச்சுட்டு ஒரு 3 டைப் ஆஃப் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். பிளானை வச்சுட்டு 3D ஃப்ளோர் பிளான் பண்ணி கொடுக்குறோம். அதே பிளானை வச்சுட்டு அந்த வீட்டோட எலிவேஷன் பண்ணி கொடுக்குறோம். அதே பிளானை வச்சுட்டு அந்த வீட்டோட இன்டீரியர் டிசைனிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பிளான் வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க. அவங்க கட்ட போகிற வீடை வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பிளான் அப்ரூவல்னு சொல்கிறோம். அந்த பிளானை அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் எய்தர் கஸ்டமர் ஆர் சிவில் இன்ஜினியர்ஸ் ஆர் ஆர்கிடெக்ட் அந்த பிளானை வந்து அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. சார் இதுதான் வந்து எங்கள் கிளைண்ட் கட்ட போகிற வீடு, இதுக்கு வந்து ஒரு 3D எலிவேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த ஆட்டோகேட் பிளானை நம்ம அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறோம். ஏன் ஆட்டோகேட் பிளான் வாங்கிக்கிறோன்னா, அதில் தான் அந்த கம்ப்ளீட் அந்த வீட்டோட மெஷர்மெண்ட் டீட்டெயில் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட் டீட்டெயில் இருக்கிறதுனால அந்த ஆட்டோகேட் ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு வந்து நான் எங்களோட இந்த 3Dக்கான இருக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியரான சாஃப்ட்வேர், எங்கள் 3D ஃபீல்ட் ரிலேட்டடான சாஃப்ட்வேரில் நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்டை ஃபுல்லாக முதல்ல நோட் பண்ணி வாங்கிக்கிட்டு நாங்கள் 3Dயாக டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இந்த 3Dயாக டெவலப் பண்ணி கொடுக்குறதோட அட்வான்டேஜ் என்ன, இந்த ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வீட்டோட எக்ஸ்டீரியர், அதில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதில் டைலோட பேட்டர்ன், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்சர் பேட்டர்ன், டெக்ஸ்சர்னால் எங்கே வரும், அது எப்படி இருக்கும், அதுலேயும் எதுவும் பேட்டர்ன் பண்ணுறோமா, அதே மாதிரி பெயிண்டிங்லேயும் எதுவும் பேட்டர்ன் எதுவும் ரெஃப்ளெக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த எக்ஸ்டீரியரில் நம்ம கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு காமிச்சு கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்கும்போது கிளைண்ட் சைட்லேருந்து ஏதாவது சஜஷன் கேட்டாலும் அதை அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இமீடியட்டாக ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குறோம். அப்போது அவங்களோட வீடு வந்து ஆஃப்டர் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பிளானை வச்சுக்கிட்டே இந்த வீட்டோட என்டையர் எக்ஸ்டீரியரை அவங்க பார்த்துக்கலாம். அப்படி பார்க்குறப்போ அவங்களுக்கு நிறையா காஸ்ட்டை வந்து இந்த எக்ஸ்டீரியர் மூலமாக நம்ம குறைக்க முடியும். 3D பிளான் வந்து நம்ம வந்து ஒரு சிவில் இன்ஜினியர்ஸு அல்லது ஆர்கிடெக்ட் அல்லது வந்து ஒரு வீடு கட்டுறவங்க வந்து பிளானை வந்து முதல்ல போட்டு வாங்குவாங்க, ஆட்டோகேடில் போட்டு வாங்குவாங்க. அப்போ அந்த ஆட்டோகேடில் போட்டு வாங்கும்போது அவங்களுக்கு வெறும் 2D டயக்ராமாக தான் இருக்கும். அந்த 2D டயக்ராமில் வந்து பெட்டு, கிச்சனு, அப்புறம் வந்து லிவிங் ஏரியா, என்ட்ரன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது வெறும் லைன் டிராயிங்காக தான் இருக்கும். இந்த லைன் டிராயிங்கை வந்து இப்போ இருக்கிற இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் என்ன பண்ணுறோன்னா, ஒன்று அதை வந்து கட் வியூன்னு சொல்கிறாங்க, அல்லது வந்து 3D ஃப்ளோர் பிளான்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளோர் பிளானை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். எப்படி அப்படின்னா, இந்த எலிவேஷனுக்கு முந்தின ஸ்டேஜாக அதை சொல்கிறோம். அவங்க பிளானை வந்து எங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. சார் இந்த பிளானில் வந்து எங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து எப்படி இருக்கும்னு நாங்கள் வந்து இமேஜின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கிராஸ் கட்டாக நம்ம செஞ்சு கேட்குறோம். அதை காமிக்கிறப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அவங்க யூஸ் பண்ணிக்கூட டாய்லெட்டு, மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அட்டாச்சு டாய்லெட் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஹால் எப்படி இருக்கும், கிச்சன் எப்படி இருக்கும், கிச்சனில் இருந்து நம்ம வெளியில் போகிற மாதிரி எதுவும் வாசல் வச்சுருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும், என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி டிவி எங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்தையுமே வந்து இந்த 3D பெர்ஸ்பெக்டிவ் வியூ மூலமாக அல்லது 3D ஃப்ளோர் பிளான் மூலமாக பார்க்கலாம். இதை பார்க்குறப்போ அவங்களுக்கு என்டையர் வீடு இதே மாதிரி எப்படி ஒரு எக்ஸ்டீரியருக்கு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து அவுட்புட் எப்படி இருக்கும், அதாவது எக்ஸ்டீரியர் எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த வீட்டை அவங்க கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டோட இன்டீரியரையும் இதே மாதிரி 3D ஃப்ளோர் பிளான் மூலமாக பார்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு டிசைட் பண்ணிக்கலாம், ஓ சரி இங்கே இந்த பொருள் வருதா, இங்கே வாஷ் மிஷின் வருதா, இங்கே டைனிங் வருதா, இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கலாம். இந்த 3D ஃப்ளோர் பிளான் சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அஸ்த்ரா எஃபெக்ட்ஸில். இப்போ ஒரு என்ஜினியர் எங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த பிளானை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோகேட் பிளான், அந்த வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, வீட்டோட கிச்சன், பெட்ரூமு, வாஷ் ஏரியா, டாய்லெட்டு, பெட்ரூம், மெயின் பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு, இந்த பெட்ரூமு, லிவிங் ஏரியா எல்லாமே எங்களுக்கு ஓரளவு கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு எலிவேஷன் பர்பஸுக்கு இந்த டீட்டெயில் வந்து தேவையில்லை. ஒருவேளை அவங்க 3D ஃப்ளோர் பிளான் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக இதையும் அவங்க எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த பிளானை வந்து நம்ம அப்படியே எடுத்து டெவலப் பண்ணியிருக்கிறோம். எந்த மாதிரி பண்ணியிருக்கிறோன்னா, இதுதான் அந்த வீட்டோட எலிவேஷன். எங்களோட 3D சாஃப்ட்வேரில் இதை டெவலப் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆட்டோகேட் பிளானை அப்படியே இங்கே டேரெக்டாக கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இது மாடல் வந்து இந்த மாதிரி தான் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இதோட அவுட்புட்டு கொடுக்குற ப்ராசஸ் வந்து ரெண்டர். அந்த ரெண்டர் ப்ராசஸ் வந்து அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வீட்டோடது இப்படி தான் இருக்கும். நம்ம வீடு வந்து நம்ம இன்டீரியர் நம்ம டிசைன் பண்ணுவோம்.
வீடு இன்டீரியர் டிசைன் பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு மாடுலர் கிச்சன் யூஸ் பண்ணுறோம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து கப்போர்டு, அப்புறம் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பெட்டோட ஹெட் ரெஸ்ட் எப்படி இருக்கும், ஃபால் சீலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். இது ஜென்ரலாக ஒரு கார்பெண்டர்கிட்டயோ அல்லது இன்டீரியர் டிசைனர்கிட்டயோ நம்ம போய் கேட்குறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஒரு வீட்டை கொண்டு போய் காமிப்பாங்க, சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ ஒரு 4-5 வீட்டோட இதை எடுத்து கொலாஜாக தான் நம்ம வீட்டோட எடுத்து வரும். பட் வந்து நம்மக்கிட்ட நீங்கள் வந்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதே மாதிரி 3D ஃப்ளோர் பிளான் வந்து எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி வீட்டோட அந்த மாஸ்டர் பெட்ரூமோ அல்லது ஹாலோ அல்லது கிச்சனோ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பிளானை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருப்பீங்க. அந்த பிளானில் கம்ப்ளீட் மெஷர்மெண்ட் இருக்கும். அப்போ வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பெட் எப்படி இருக்கும், பெட்டோட ஹெட் ரெஸ்ட் எப்படி இருக்கும், அந்த ரெஸ்ட் வந்து எப்படி பின்னாடி வந்து நம்ம ஏதாவது டிசைன் பண்ணுறோம்னா அதோட எப்படி ஜாயிண்ட் ஆகும், அந்த ஜாயிண்ட் ஆகி எப்படி ஃபால் சீலிங்கில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் அதே ஒர்க்கு அப்படிங்கிறத கொடுப்போம். அதே மாதிரி கப்போர்டு ஒர்க்கு எப்படி வரும், கப்போர்டு ஒர்க்லேயுமே வந்து மைக்கா பண்ணுறோமா இல்லை பெயிண்டிங் பண்ணுறோமா, ஆனால் பெயிண்டிங்லேயோ அல்லது மைக்காலேயோ பேட்டர்ன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி வால் வந்து ஒரு பக்கம் வால் வந்து எம்டியாக இருக்குது, அந்த வாலை வந்து என்ன மாதிரி பேட்டர்ன் டிசைன் பண்ணலாம் சார், ஏதாவது வால் பெயிண்டிங் பண்ணலாமா இல்லை ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டலாமா அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து இந்த 3D டிசைன் பண்ணுறப்போ இன்டீரியரில் அதை நம்ம கொடுப்போம். ப்ளஸ் வந்து இதில் வந்து என்னென்னா என்டையர் என்ன நம்ம இந்த பண்ணக்கூடிய எந்த ஒரு இதை இன்டீரியர் டிசைனாக இருந்தாலும் சரி வித் மெஷர்மெண்ட் இருக்கும். இப்போ கப்போர்டு இருக்குன்னா கப்போர்டோட மெஷர்மெண்ட் இருக்கும், பெட் இருக்குன்னா பெட்டோட மெஷர்மெண்ட்டு, அதுலேருந்து மேலே செய்யக்கூடிய அந்த ஃபால் சீலிங் டிசைனிங் அதுக்கு எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் இருக்கும். இது வந்து பெட்ரூமுக்கு மட்டும் இல்லை, ஹாலில் வந்து நம்ம லிவிங் ஏரியாவில் எப்படி நம்ம வந்து சோஃபா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த அரேஞ்ச்மெண்ட்லேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். ப்ளஸ் வந்து டிவி யூனிட், இப்போ எல்லாருமே எல்இடி டிவி யூஸ் பண்ணோன்னா அந்த எல்இடி டிவியோட யூனிட் எப்படி இருக்கும், அந்த யூனிட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த செட்டாப் பாக்ஸோ மற்ற திங்ஸோ வந்து எப்படி கவர் பண்ணி உள்ளே அப்படியே ஒரு பாக்ஸ் செட்டிங்ஸில் கொண்டு வந்து கொடுக்குறதையும் செய்கிறோம். ப்ளஸ் வந்து கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் பண்ணுறாங்க. மாடுலர் கிச்சன் பண்ணும்போது மாடுலர் கிச்சன்லேயும் இதே மாதிரி பேட்டர்ன் எப்படி இருக்கும், மைக்காவோட எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து டேபிள், அதாவது டேபிள்னு சொல்கிறது வந்து கிச்சனோட டேபிள் எப்படி இருக்கும், கவுண்டர், அந்த கவுண்டர் சொல்கிறாங்க. ஐலாண்ட் கவுண்டர்னு சொல்கிறது ஒரு டைப் இருக்கும், அதாவது கிச்சனோட சென்டரில் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே எப்படி இருக்கும், அந்த டிசைனுமே இந்த இன்டீரியரில் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து அவங்க எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, சிம்னி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் எப்படி பண்ணுவாங்க, சென்ட்ரல் ஐலாண்ட் கவுண்டரில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அந்த சைடில் வரக்கூடிய இதில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுலையுமே இதில் நம்ம காட்டுறோம். ஸோ 3D இன்டீரியர் டிசைன்லேயுமே இந்த வீட்டோட ஃபைனல் அவுட்புட் ஸ்டேஜையும் நம்ம இதில் காட்ட முடியும். பெர் வால் பை வாலாக காட்டலாம். இப்போ ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமில் வந்து 4 வால் இருக்கும், அந்த 4 வாலில் லெஃப்ட் வால் என்ன டிசைன் இருக்குது, ரைட் வால் என்ன டிசைன் இருக்குது, ஆப்போசிட் வால் எப்படி இருக்குது, பின்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிசைன் பண்ணி கொடுப்போம். இந்த டிசைனிங் எல்லாமே வித் மெஷர்மெண்ட்டோட இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பண்ணக்கூடிய இன்டீரியர் டிசைனோ அல்லது கார்பெண்டர்கிட்டையோ இந்த டிசைனை காமிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னீங்கன்னா அதை அவங்க அப்படியே அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்னென்ன மாதிரி மெட்டீரியல் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதுமே நம்ம கைட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துறோம். ஸோ ஃபைனல் அவுட்புட்டு உங்களோட வீடு எப்படி இருக்குங்கிறத இந்த 3D டிசைன் மூலமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி இதில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, காஸ்ட்டு குறைஞ்சிரும், மெட்டீரியல் வேஸ்ட்டு குறைஞ்சிரும், ரெண்டாவது லேபருக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுமே இதில் ஓரளவு குறைஞ்சிரும். ஏன்னா இதில் எல்லாமே இதுலேயே நம்ம விஷுவலாக நீங்கள் பார்த்துருவீங்க, என்னென்ன ஒர்க்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கார்பெண்டருக்கும் தெரிஞ்சிடும் அல்லது இன்டீரியர் டிசைனுக்கும் தெரிஞ்சிடும். அப்போ அவங்க கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக கோட் பண்ணி கொடுத்துருவாங்க, இதுதான் உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ரூமை லாக் பண்ணி இன்டீரியர் டிசைனாக கார்பெண்டர்கிட்டே கொடுத்துட்டு இந்த எங்களோட இன்டீரியர் டிசைனை கொடுத்துட்டிங்கன்னா 5 நாள் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ நீங்கள் ரூமை திறந்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க்கும் வீட்டுக்குள்ளே அந்த பெட்ரூம்குள்ளே இருக்கிற டிசைனும் கிட்டத்தட்ட 99% கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ் ஃபார் 3D இன்டீரியர் டிசைனிங்.